1 to 1 பக்தி ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 1 to 1 பக்தியின் மூலமாக சோழி பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடத்தை உங்கள் நலன் பொருட்டை இறையருளாலும் குருவர்களாலும் சொல்லி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் தெரியும், குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இந்த 3 பயிற்சிகளுமே நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட, கர்மாவின் பலனை தந்தாலும் கூட கலங்கித்தான் போகின்றோம், நடுங்கித்தான் போகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட குரு பயிற்சிக்கு குருவுக்கு இணையான ஒரு கிரகம் தான் சுக்கிரன். சுக்கிரனும் பயிற்சி ஆகின்றார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த சுக்கிரனுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி 1 செப்டம்பர் மாதம் 2 வரை சிம்மத்தில் இருந்து கன்னிக்கு பயிற்சி ஆகின்றார். அருமையான ஒரு காலகட்டம். சுக்கிரன் பயிற்சி ஆகின்றார் கன்னிக்கு. கன்னி யாருடைய இடம் என்று பார்த்தால் புதனுடைய இடம். ஆனால் புதனும் அங்கு இல்லை. அப்படிப்பட்ட இடத்துக்கு வருகின்றார். எப்படி வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா பலமிழந்து வருகிறார், அதிசாரமாக வருகின்றார். பலமிழந்த சுக்கிரன் நிறைய பாதிப்புகளை தரக்கூடிய சூழ்நிலை தான். அது மட்டுமே இல்லை, ஒரு அற்புதமான யோக பலனையும் தருகின்றார். என்ன என்பதை இப்பொழுது நம்ம பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்களே, அருமையான ஒரு சந்தர்ப்பம். உங்க வீட்டுக்கு தான் அவர் வந்திருக்கார். கடத்திரக்காரர்கள் சுக்கிரன் இதுவரை கலங்கி போன உங்க வாழ்க்கையில ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். சொன்னேன் அல்லவா, அதாவது கதவு சாத்தினாலும் ஜன்னல் வழியாக காத்து வரும் என்பதை போல எத்தனையோ துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு விதத்துல உதவி பெறக்கூடிய ஒரு அருமை சந்தர்ப்பம். அந்த உதவியை தரக்கூடியவன் புரிந்து கொள்கின்ற காரகத்தன்மையுடைய பூமிகாரகன், இரத்தகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய். செவ்வாயின் 4ஆம் பார்வை கண்ணின் மீது படுவதனால கவலையே பட வேண்டாம். புதியதாக இருந்த உங்க வாழ்வுக்கு ஒரு விடை தேடக்கூடிய ஒரு அருமையான தருணம். உங்களை புரிந்து கொள்ளாத ஒரு காலகட்டத்தில் எல்லோரும் உங்களை புரிந்து கொள்வார்கள். அரசு துறையில, ஆன்மீகத்துல, பொது துறையில ஒரு வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழல் இந்த காலகட்டத்தில் அமையும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா தடைபட்டிருந்த நல்ல வாய்ப்புகள் மீண்டும் வருவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழலை அமையும். எதன் காரணமானு பார்த்தீங்கன்னா பலமிழந்தாலும் கூட அவர் நீசபங்க யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு யோக பலனை தருவதனால கன்னிராசிக்காரர்கள் கவலையே பட வேண்டாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா சனி பகவானால மன உறுதி. சனி பகவானுடைய பார்வை இருந்தாலும் எல்லாமே கெடுபலனை தந்து விடாது. சனி பகவானுடைய பார்வை சுக்கிரன் மீது படுவதனால நல்ல மாற்றம் பெறக்கூடியதுதான். அந்த கெடுபலனையும் நற்பலனாக மாற்றுகின்ற ஆற்றல் சுக்கிரனுக்கு உண்டு. குறிப்பா பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை அதிகரிக்கும், சுகஸ்தானத்தை பார்க்கும். சனியினால முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தையும் தன்னம்பிக்கையும் தரக்கூடியது. கணவன் மனைவிக்குள்ள சில கசப்புகள், சில கருத்து வேறுபாடுகள் வந்து மறையும். காரணம் சுக்கிரன் பலமிழந்திருப்பதனால. விட்டு கொடுத்து போவர்கள் யாரும் கெட்டு போவதில்லை. நல் முன்னேற்றம் அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலமாக அமையும். தடைபட்ட சுபகாரியங்கள் நல்லபடியாக நடைபெறும். ஆக என்னுடைய அனுபவத்தில் இன்பமும் துன்பமும் ஏற்றமும் இறக்கமும் கலந்த ஒரு காலமாகத்தான் கன்னிராசிக்கு அமைகின்றது. அதே நேரம் கன்னியை பொறுத்த வரைக்கும் 1ஆம் வீடு சுக்கிரனுக்கு 1ஆம் வீடாக இருப்பதனால கவலைப்பட வேண்டாம். நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் பெறக்கூடிய ஒரு காலம் இந்த காலகட்டம். குறிப்பா பாத்தீங்கன்னா கன்னிராசிக்கு பலமிழந்த இந்த சுக்கிரன் மற்ற கிரகத்துடைய பலத்தின் காரணமாக இழப்புகளே இல்லாத ஒரு நிலை. அதாவது பாத்தீங்கன்னா கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் 3 பயிற்சி நல்ல தசாபுக்தி இறையருளும் இருக்குமானால் 3ஐயும் இழந்து விட்டீர்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 3 பலம் தாங்க. தெய்வ பலம், தெய்வ பலம், மனோபலம். 3 பலத்தையும் வழங்கியவங்களுக்கு தெய்வ பலம் மட்டுமே இப்போ துணை இருக்கும். அந்த தெய்வ பலத்தையும் தரக்கூடியவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். அந்த வகையில் பார்க்கும்பொழுது சுக்கிரன் பலம் பெறுவதற்கு, மன உறுதி பெறுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். விடிய காலையில பார்த்தீங்கன்னா வானத்தில் தெரிகின்ற சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய வெள்ளியை கொஞ்சம் முயற்சித்து பாருங்க. காலை நேரத்தில் எந்திரிச்சு மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க. இழந்ததை எதுவாயினும் இழந்ததை திரும்ப தரக்கூடியதுல இவனுக்கு யாருமே கிடையாது. நீண்ட நாள் வருத்திய நோய்கள், நீண்ட நாள் வாங்கிய கடனை அடைக்க முடியாத ஒரு போராட்டமான வாழ்க்கைக்கு ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம். சிலர் எல்லாம் வெளிநாடு போயிருப்பாங்க, வெளிநாட்டுல நிம்மதி இல்லாம வாழ்ந்திருப்பாங்க. அந்த நிலை மாறும். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த காதல் திருமணமும் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணத்திலேயே பிரச்சனையை சந்தித்தவர்கள் அந்த நிலை மாறும். பின் அதாவது ஆன்மீகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மகான்,
ஒரு பெரிய மனிதனுடைய தொடர்பு கிடைக்கும். அது குறிப்பா சொல்லப்போனா பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்கசப்புகள் விரையும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட சுபகாரியங்கள் நல்லபடியாக நடைபெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த சுக்கிரன் பலமிழந்த காலம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை இருப்பதனாலும் நீசபங்க ராஜயோகம் கிடைப்பதனாலும் கன்னிராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டாம். என்னுடைய அனுபவத்துல ஒரு அருமையான பரிகாரம் தான் கன்னிராசிக்கு சொல்வேன். அதாவது மகாலட்சுமி ஆலயம் அருகில் இருந்தால் சென்று வழிபாடு பண்ணுங்க. மகாலட்சுமி ஆலயம் இல்லைன்னா கவலைப்படாதீங்க. தாயாரும் மகாலட்சுமி தானே. பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தாயாருடைய ஆலயம் சென்று ஒரு தேங்காயை வாங்கி 2ஆக உடைத்து நீரை வெளியேற்றி நெய் நிரப்பி தீபமேற்று வழிபடுவீர்களான அற்புதமான யோக பலன் இந்த கன்னிராசிக்கு இந்த சுக்கிரன் பேசி தருகிற இந்த 30 நாட்கள். இந்த 30 நாட்கள் ஒரு அருமையான பாடத்தை சுக்கிரன் உங்களுக்கு கற்றுத் தருவார். கவலையே பட வேண்டாம். நான் சொல்வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நெருப்பு தொட்டால் சுடும், தொட்டுத்தான் பார்ப்பேன் என்பவர்களுக்கெல்லாம் பலன் இல்லை. அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒன்று கைவிட்டாலும் மற்றொன்று துணை இருப்பது போல நல்ல மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த சுக்கிர பயிற்சி கன்னி ராசிக்கு அமைகின்றது. 1 to 1 பக்தியின் மூலமாக சோழி பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடத்தை உங்கள் நலன் பொருட்டை இறையருளாலும் குருவர்களாலும் சொல்லி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் தெரியும் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இந்த 3 பயிற்சிகளுமே நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட கர்மாவின் பலனை தந்தாலும் கூட கலங்கித்தான் போகின்றோம், நடுங்கித்தான் போகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட குரு பயிற்சிக்கு குருவுக்கு இணையான ஒரு கிரகம் தான் சுக்கிரன். சுக்கிரனும் பயிற்சி ஆகின்றார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த சுக்கிரனுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி 1 இருந்து செப்டம்பர் மாதம் 2 வரை சிம்மத்தில் இருந்து கன்னிக்கு பயிற்சி ஆகின்றார். அருமையான ஒரு காலகட்டம். சுக்கிரன் பயிற்சி ஆகின்றார் கன்னிக்கு. கன்னி யாருடைய இடம் என்று பார்த்தால் புதனுடைய இடம். ஆனால் புதனும் அங்கு இல்லை. அப்படிப்பட்ட இடத்துக்கு வருகின்றார். எப்படி வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா பலமிழந்து வருகிறார், அதிசாரமாக வருகின்றார். பலமிழந்த சுக்கிரன் நிறைய பாதிப்புகளை தரக்கூடிய சூழ்நிலை தான். அது மட்டுமே இல்லை, ஒரு அற்புதமான யோக பலனையும் தருகின்றார். என்ன என்பதை இப்பொழுது நம்ம பார்க்கலாம். 1 to 1 பக்தியின் மூலமாக சோழி பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடத்தை உங்கள் நலன் பொருட்டை இறையருளாலும் குருவர்களாலும் சொல்லி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் தெரியும் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இந்த 3 பயிற்சிகளுமே நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட கர்மாவின் பலனை தந்தாலும் கூட கலங்கித்தான் போகின்றோம், நடுங்கித்தான் போகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட குரு பயிற்சிக்கு குருவுக்கு இணையான ஒரு கிரகம் தான் சுக்கிரன். சுக்கிரனும் பயிற்சி ஆகின்றார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த சுக்கிரனுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி 1 இருந்து செப்டம்பர் மாதம் 2 வரை சிம்மத்தில் இருந்து கன்னிக்கு பயிற்சி ஆகின்றார். அருமையான ஒரு காலகட்டம். சுக்கிரன் பயிற்சி ஆகின்றார் கன்னிக்கு. கன்னி யாருடைய இடம் என்று பார்த்தால் புதனுடைய இடம். ஆனால் புதனும் அங்கு இல்லை. அப்படிப்பட்ட இடத்துக்கு வருகின்றார். எப்படி வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா பலமிழந்து வருகிறார், அதிசாரமாக வருகின்றார். பலமிழந்த சுக்கிரன் நிறைய பாதிப்புகளை தரக்கூடிய சூழ்நிலை தான். அது மட்டுமே இல்லை, ஒரு அற்புதமான யோக பலனையும் தருகின்றார். என்ன என்பதை இப்பொழுது நம்ம பார்க்கலாம்.